நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா சொல்லு. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னதான் மார்வல் வந்து அண்ணனுக்கு ஒரு காப்பே அப்படின்ட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிருந்தாலும் ப்ளே ஸ்டேஷன் நம்மளே ஏமாத்தலை, கை விடலை. அப்சல்யூட் சினிமாலாம் காட்டியிருக்கான் ப்ளே ஸ்டேஷன் பையன். அவன் கேம் பண்ணுறானா இல்லை என்ன பண்ணுறானே தெரில. பீக்காக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். காசு எங்கே இருக்கு என்கிட்ட அப்படின்ட்டு தான் எனக்கு இருந்துச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா. பிகாஸ் அவ்வளோ பீக் சம்பவம்ஸ்லாம் இந்த ஸ்டேட் ஆஃப் பிளேயில் நடந்திருக்கிறது. அது எல்லாத்தையும் பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் டுமாரோ படத்துலேருந்து செட் பிக்ஸ் லீக் இருக்குது. அண்ட் அதை பற்றியும் பார்த்துருவோம். அண்ட் இந்த மார்வல் காஃபி மேட்ரு அதையும் பார்ப்போம். இந்த வீடியோவில் கடைசியாக பார்ப்போம் அதை. அது ஒரு ரேண்ட் தான், கடைசியாக பார்ப்போம் அதை. நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு நினைக்கிறது உல்வெரின். என்ன மாதிரி சம்பவங்க. வேலை பார்த்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. கேம் பிளே ரிவீல் ட்ரெய்லர் யாராவது பார்க்கல அப்படின்னா பாருங்க. 7.5 minutes, 7.5 நிமிஷம், 7 நிமிஷம் 23 செகண்ட். நம்ம கடை பக்கத்துல 3வது கடை இருக்குல்ல, ஆமா. 3வது கடை பக்கத்துல 4வது கடை இருக்குல்ல, ஆமா. 4வது கடை பக்கத்துல 5வது கடை இருக்குல்ல, ஆமா. அதான் நம்ம கடை. டேய், 5வது கூட உங்க கடைன்னு சொல்ல வேண்டியதாடா எருமை. ஏன் இப்படி சுத்துற? அவ்வளோ பீக்கா இருந்துச்சு ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும். அதுவும் அந்த எண்டிங் சீக்வன்ஸ் தான். பீக் பீக் சம்பவம் லோடிங் அப்படின்னு கருப்பு ட்ரெய்லரில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். பீக் சம்பவம் லோடிங் அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து வார்த்தைகளே என்னால் சொல்ல முடியாது. ஆஸ் ஒரு உல்வெரின் பக்தனா வந்து இதுக்கு என்னால் வார்த்தைகளே சொல்ல முடியாது. பீக்குன்னு சொல்லலாம், இல்லை பயங்கரம்னு சொல்லலாம், வேற லெவல்னு சொல்லலாம், சக்கத்துன்னு சொல்லலாம். என்னென்ன வார்த்தை இருக்கோ நல்லா இருக்குன்றதுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள், சூப்பர், அவ்வளோதான். அப்சல்யூட் சினிமா. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. செப்டம்பர் 15ஆம் தேதி பார்ப்போம். அவ்வளோதான். எந்த பக்கும் எதுவும் இல்லாமல் ரிலீஸ் ஆச்சுன்னா சந்தோஷம். இதுக்கு மேலே இதை பற்றி பேசினேன் அப்படின்னா அது உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் வந்து நான் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். காட் ஆஃப் வார் லூஃபே கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அண்ணனை, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இது கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலையேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. காட் ஆஃப் வார் லூஃபே ஃப்ரேயோட கேம். அண்ட் இந்த கேமை பற்றி நான் இப்போ தான் பார்க்குறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டேன். எம்சி ப்ரோவோட மொக்க கமெண்ட்ரி அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கக்குள்ளே தெரிஞ்சுது என்ன அப்படின்னா ஃப்ரேக்கு ஒரு கேம் பண்ணுறாங்க, அதில் தான் கோரி பாலாக் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டுலாம் வந்து அப்டேட்ஸ் வந்துருந்தது, ரூமர்ஸ் வந்துருந்தது. அண்ட் அதில் வந்து எல்லாமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேயோட, அதாவது ப்ரீக்வல், ஃப்ரேயோட முன் வாழ்க்கை, அதாவது இந்த காட் ஆஃப் வார் சீரீஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஃப்ரேக்கு, அதாவது மொட்டை மாமா கிரேட்டோஸு ஃப்ரேயாத்தையே மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. எல்லாத்துலேயும் இருந்தது. நானும் அப்படி தான் யோசித்தேன். பட் இங்கே போய் பார்த்தா, ட்ரெய்லரை போய் பார்த்தா கதையே வேற. ஃப்ரே செத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்பில் எந்திரிக்கிறாங்க. அங்கேருந்து எப்படி என்னென்ன நடக்குது அப்படின்றதான் இந்த கதையாக இருக்க போகிறது இதில், இந்த கேமில். அண்ட் இட் வாஸ் ஸோ 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 அமேசிங் கைஸ். செம்ம பீக்காக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு மைண்டுக்கு வந்த டைலாக் என்ன தெரியுமா? ராஜம் பொண்டாட்டிடா நானு. இதுதான், ராஜன் பொண்டாட்டிடானா அப்படின்ற மாதிரி, கிரேட்டோஸ் பொண்டாட்டிடானா அப்படின்ற மாதிரி பயங்கரமான அடி கைஸ். என்ன மாதிரி அடின்றீங்க? அந்த பீக்குனா இதுதான் பீக்கு. விஷுவலாகவும் சரி, ஸ்டோரி வைஸாகவும் சரி, என்ன பீக்குங்க. அண்ட் இதை விட எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது யார் தெரியுமா? ஜாக்வெட், ஹியூவி கேம்பிள்ங்க. மிலிட்டரி, நீ எப்ப வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா.
அந்த ஆள் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. யோ மிலிட்ரி நீ என்னய்யா இங்க? அப்படின்ற மாரி எனக்கு ஆயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் உல்வரின் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். அதுக்கு அடுத்து தான் வந்து காட் ஆஃப் வார் ட்ரெய்லர் பார்த்தேன். சரி இத பார்க்கக்குள்ள அந்த ஒரு காஸ்மிக் கியூப் வரும் பார்த்தீங்களா? அதுல வந்து எனக்கு அந்த வாய்ஸ எங்கேயோ கேட்ட மாரியே ஒரு ஃபீல். ஃபீல் அப்படின்னா, எங்கேயோ சிமிலர் வாய்ஸ் தான் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு டக்குன்னு வந்து ரியலைஸ் ஆவல. அது யாருன்றது. சரி, பார்த்து முடிச்சுட்டு ட்ரெய்லர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு மாரி ட்ரான்ஸ்ல இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கடுத்து சரி இந்த கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. PlayStationல. இந்த காட் ஆஃப் வார் கேம்ல இருந்து. சரி அத போய் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா, அங்க ஹியூ கேம்ல உட்காந்துருக்காப்புலிங்க. எனக்கு பார்த்தோனே அதிர்ச்சி. "ப்ரோ நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி பாய்ஸ்லருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்க போல. அண்ட் அவருமே ஒரு காஸ்மிக் கியூபா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் யா கைஸ் செம்மையா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு இதுவுமே. நான் எதிர்பார்க்கல. இவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. விஷுவலாவும் சரி, அ இவ்ளோ ப்ளீசிங்கா இருக்கிற கேமுக்கு ஐ அம் வெரி மச் வெயிட்டிங். அண்ட் இதோட ரிலீஸ் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் கம்மிங் சூன்ற மாரி தான் போட்டிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு 2028ல தான் ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு பொறுமையா தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். GTA 6ஓட அந்த வைப் எல்லாமே அடங்குனதுக்கு அப்புறமா இது ரிலீஸ் பண்ணாங்க அப்டின்னா, இது ஒரு தனி வைப் கிரியேட் பண்ணும் காட் ஆஃப் வார் ஃபேன்ஸ்க்கு. ஸோ, அதனால பொறுமையா வாங்க. நல்லபடியா வாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு பயமா இருக்கிறது என்ன அப்புட்ன்னா, கேம் பிளே ட்ரெய்லர்லாம் சூப்பரா தான் இருக்கு. விஷுவல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா, இவனுங்க வந்து எங்க ஏதாவது வந்து இந்த ஃபெமினிசமு அது இது லொட்டு லொசுக்குன்னு எதையாச்சும் தூக்கிட்டு வந்து சொதப்பிருவானுங்களோன்னு லைட்டா பயமா இருக்கு. இது இன்னும் வந்து வேற ஏதோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல இருந்து வர்ற கேம் கிடையாது. யுனிவர்ஸ்ல இருந்து வர கேம் கிடையாது. காட் ஆஃப் வார் மொட்ட மாமா கிரேட்டோஸ் யூனிவர்ஸ்ல இருந்து வர்ற கேமு. நீங்க கிரேட்டோஸ் அளவுக்கு இந்த கேரக்டர பயங்கரமா பண்ணலனாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு இல்லனாலும், அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு நல்ல கேரக்டரா இருந்தாலாவது நல்லாருக்கும். ஆர்க்லாம் நல்லா இருக்கணும். அத விட்டுட்டு தேவையில்லாம ஃபெமினிசமு, லொட்டு லொசுக்குன்ட்டுலாம் பேசிட்டு இருந்தாய்ங்க அப்புட்ன்னா, கேமர்ஸ் போட்டு பொளந்துருவாங்க. அண்ட் ஸ்டேட் ஆஃப் ப்ளே ஈவென்ட்ல நான் பார்த்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கேம்ஸ் இவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் மேன் ஆஃப் டுமாரோ. மேன் ஆஃப் டுமாரோ படத்துலருந்து செட் பிக்ஸ் லீக் ஆகியிருக்கு. அண்ட் அதுல வந்து லெக்ஸோட சூட்ட பிராக்டிகலா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த வார் சூட்ட. ஜேம்ஸ் கன் ஆக்சுவலி அஃபிஷியலாவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு சூட் ரிவீல் ஃபோட்டோ ஒண்ணு போட்டிருந்தாரு Instagramல. ஸோ அத பார்த்துட்டே எனக்கு ஒரு மாரி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. லெக்ஸோட லுக்கு. பட் இன்னுமே வந்து சூப்பரா பிராக்டிகலா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. லெக்ஸோட சூட்டுன்றதுக்குள்ள தட் வாஸ் அமேசிங்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த சிஜிஐல பூந்து வெளிய வராம பிராக்டிகலா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்றப்போ, ஒரு அத்தென்டிசிட்டி கண்டிப்பா வந்து இந்த படத்துல இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரிக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பிராக்டிகலா புல் ஆஃப் பண்றதுக்கு போறாங்க போல. அண்ட் டேவிட் காரன்ஸ்வொர்த் அஸ் சூப்பர்மேன் அவரோட லுக்குமே ஆக்சுவலி கிடைச்சிருக்கு லீக்குமே. பெரிய மாற்றம்ன்ட்டு எதுவுமே இல்லங்க. லுக் வைஸா, சூட் வைஸா, சூட்டோட லுக்கா இருக்கட்டும், அவரோட லுக்கா இருக்கட்டும், எதுலயுமே பெரிய மாற்றம்ன்றது இல்ல. எல்லாமே கொஞ்சம் அந்த புது சூப்பர்மேன் அந்த ஃபர்ஸ்ட் படத்துலருந்து அப்படியே தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூட் மட்டும் லைட்டா இன்னும் ஃபிட்டா மாத்துன மாரி இருந்துச்சு அவ்வளோதான். இன்னும் டைட்டரா மாத்துன மாரி இருந்துச்சு. தட்ஸ் ஆல். அத தவிர்த்துட்டு பெரிய மாற்றம் அப்படின்ட்டு அந்த சூட்ல ஒண்ணும் இல்ல. ஒரு லுக்லயும் ஒண்ணும் இல்ல. அண்ட் அதெல்லாம் பார்க்கணும் அப்புட்ன்னா, Instagramல போய் பாருங்க. எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பேன். இங்க போட முடியாது. இங்க போட்டேன் அப்புட்ன்னா, என்னைய அடிச்சு தூக்கிருவாய்ங்க. ஸ்டோரீஸ் அண்ட் போஸ்ட்ஸ் எதுலயாச்சும் போட்டு வச்சிருப்பேன். ஸோ, நீங்க போய் பார்க்கலாம். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மட்டும் லைட்டா ட்ரெயின் விட்டு வச்சிருப்பேன். அந்த ட்ரெயின் எல்லாம் தாண்டி போய் பார்த்துருங்க எப்படியாவது. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மார்வெல் காஃபி விஷயத்துக்கு வருவோம். அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே அடிக்கிறேன். காப்பி குடிச்சிட்டு காப்பி போங்க. எடுத்து தலையில ஊத்துறா, எதுவட்ட பயல, எதுவட்ட பயல, கொலை பண்ணிருவேன் அப்படி பாருங்க. காப்பி காப்பி. ஆக்சுவலா நான் வந்து இந்த ருசோ பிரதர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெயிட் பண்ணிலாம் பார்க்கல. எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால நான் அப்பப்போ சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். மத்தபடி நான் வெயிட் பண்ணி, வெறித்தனமா வெயிட் பண்ணி, என்னதான் நடக்குது இந்த ஈவென்ட்ல அப்படின்ட்டுலாம் எதுவும் நான் போய் பார்க்கல. அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது. அது காஃபி ஆடு அப்படின்னு. ஐ மீன் காஃபிய ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. இவ்வளோ பெரிய ஒரு படம். ஆர்டிஜே டூமா நடிக்கிறாரு. எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, எவ்வளோ பெரிய கேஸ்ட்டு. இத வச்சுக்கிட்டு காஃபி ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க கைஸ். படம் ப்ரமோஷன்ட்டு. எவ்வளோ கடுப்பா இருக்கும். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்ப அவனை. இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. எனக்கு லிட்டரலி புரியல. ஏன் இவ்வளோ புவரா ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. டூம்ஸ்டே தான்
ஆர்டிஜே இருக்காரு. ஸோ எல்லாம் வந்து பார்த்துருவாங்க. எல்லாம் ஓகே தான். பட் நல்ல ப்ரமோஷன் பண்ணணும்ல. நீங்க ப்ரமோஷன் பண்ணலனாலும் பரவால்ல கைஸ். தயவு செஞ்சு இந்த மாரி ப்ரமோஷன் பண்ணி சாவடிக்காதீங்க அப்டின்ட்டு தான் நான் சொல்றேன். ஏன்னா, அவ்ளோ கடுப்பா இருந்துச்சு. அவ்ளோ கடுப்பா இருந்துச்சு உண்மைய சொல்லணும் அப்புட்ன்னா. எவ்ளோ கடுப்பா இருந்துச்சுன்னா, அவ்ளோ கடுப்பா இருந்துச்சு. பேசாத பத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. போய் பிரச்சனை உண்டாக்காத வேலைய இல்ல பாரு. சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசாத. அதவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. ஏன்னா, அது என்னால எக்ஸ்பிரஸே பண்ண முடியல அந்த கடுப்ப. அ எ இந்த மாரி ஒரு ப்ரமோஷன் நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் சின்னதா ஒரு கிளிப் ஏதோ ஒரு போஸ்டரு. என்ன எனக்கு ஃபிளாக் ரிவீல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல கைஸ். அவ்வளோதான். ஐ அம் டன் அப்டின்ற மாரி தான் எனக்கு இருக்கு இந்த ப்ரமோஷன் பார்த்ததுக்கப்புறம். பார்ப்போம் எப்பதான் இவனுங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறானுங்க. மேபி இந்த பிராண்ட் நியூ டே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து எங்கேயும் அடிபடக்கூடாது. அதோட ப்ரமோஷன்ஸ்ல எதுவும் தடப்படக்கூடாதுன்றதுனால, மேபி அதோட ரிலீஸ்க்கு அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம். டூம்ஸ்டேக்கு அப்டின்ற ஐடியாவுல இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் பார்க்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த காப்பி ப்ரமோஷன்லாம் சரி அத பத்தி பேசுனா ரேண்ட் ஆயிரும் இந்த வீடியோ. அவ்வளோதான். இந்த வீடியோ ஏற்கனவே செம்ம லென்த்தா போயிருச்சு. அண்ட் அவ்வளோதான் நான் பேசணுன்றது எல்லாத்தையும் பேசிவிட்டேன். இந்த காஃபி ப்ரமோஷனு, இந்த மேன் ஆஃப் டுமாரோவோட லுக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? புடிச்சிருக்கா இல்லையா? லெக்ஸோட புது சூட்ல எப்படி இருக்கு? எல்லாத்தையுமே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கேம்ஸுக்குலாம் நீங்க எவ்வளோ ஹைப்டா இருக்கீங்க? நீங்க வாங்குவீங்களா? விளையாடுவீங்களா? எல்லாத்தையுமே உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் see you டாட்டா பை பை. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதெல்லாம் பண்ணல அப்புட்னா அப்புறம் கருப்பனுக்கு மொளகா அரைச்சிருவேன். அப்புறம் கருப்பன் கீழ இறங்கிருவான். அப்புறம் என்ன நடக்கும்ன்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் பார்த்து பண்ணிருங்க பக்காவா. அண்ட் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா பை பை.